வெல்கம் டு காஷியன் ஃபோட்டோங்க. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், சார் நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் சிவில் சார், என்னால் வந்து ஐடிக்குள்ளே நுழைய முடியுமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி சார் இருக்கும், என்னால் கோடிங் பண்ண முடியுமா, டெக்னாலஜி கற்றுக்க முடியுமா, இது எப்படி தான் இருக்குன்ட்டு 1008 கேள்வி ஒருத்தருக்கு இருக்குங்க. அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி நாங்கள் தரப்போகிறோம். எப்படின்னா நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணலாம், எங்கள் கம்பெனிலேயே நீங்கள் படிக்கலாங்க, ஓகே, ஃப்ரீயாங்க. இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக பயன்படுத்திக்கலாங்க. ஒருவேளை இன்னும் ப்ராஜெக்ட்லாம் பண்ணால் மட்டுமே நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணியும் கோர்சஸ் மாதிரி நீங்கள் படிச்சுட்டு நம்ம கம்பெனியில் ட்ரெயினியாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்து இது ஆரம்ப ஸ்டேஜ் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து உங்களை செஞ்சு பார்க்க சொல்ல போகிறோம், இல்லை செஞ்சு அவுட்புட் எடுக்க சொல்ல போகிறோங்க. அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுங்க. அந்த பாயிண்ட்டை நீங்கள் பின்னாடி ரீடிங் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே நீங்கள் கெயின் பண்ண மாதிரி ஆகிடுதுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இது மூலமாக வந்து சாதாரண ஒரு மனிதனை டெக்னிக்கலாக மாற்றி அவனை வேலை செய்ய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ நீங்கள் எங்கள் கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ண போகிறீங்க, வெல்கம் டு அவர் கம்பெனி. இப்போ வந்து நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு டாபிக் கொடுத்து அந்த டீட்டெயிலாக உங்களுக்கு பேச போகிறாங்க. அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு ரெடி ஆகிடுங்க. ஹலோ, இன்னைக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம்ல நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ்ல டிரான்சிஷன் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ இந்த சிஎஸ்எஸ்ல டிரான்சிஷன் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் HTML என்ன பண்ணலாம், HTML ஒரு எலிமெண்ட் எப்படி கொடுக்கறது அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் ஒரு சின்ன ஷேப் தான் வந்து கிரியேட் பண்ணி அந்த ஷேப்போட வித் ஆர் ஹைட்டை வந்து நான் சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடியில பேராகிராஃப் டேக எம்டியா வச்சிருக்கேன், ஓகேவா. ஸோ ஜஸ்ட் பேராகிராஃப் டேக எம்டியா வச்சிருக்கேன். இந்த பேராகிராஃப் டேக சூஸ் பண்ணி சிஎஸ்எஸ்ல ஒரு ஷேப் வந்து கிரியேட் பண்ண போறேன், ஓகேவா. ஸோ இந்த ஷேப்பை கிரியேட் பண்றதுக்காக பேராகிராஃப் டேக ஃபர்ஸ்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணி அந்த பேராகிராஃப் டேக்கு ஒரு வித் வந்து கொடுத்துக்கிறேன், அண்ட் தென் ஒரு ஹைட் வந்து கொடுத்துக்கிறேன். வித் வந்து பாத்தீங்கன்னா 100 பிக்சல்னும், ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 100 பிக்சல்னும் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்டோட கலர் வந்து ப்ளூ அப்படின்றது கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்டோட கலர் ப்ளூன்னு கொடுக்கறது மூலமா எனக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப் வந்து கிரியேட் ஆகுது. வித்தும் 100%, அதாவது 100 பிக்சல் இருக்கணும், ஹைட்டும் 100 பிக்சல் இருக்கணும் அப்படின்றதுனால எனக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு ப்ளூ கலர் ஸ்கொயர் வந்து அங்கே கிரியேட் ஆகுது. ஸோ இதுல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்சிஷன் 0.5 செகண்ட், அதாவது இந்த டிரான்சிஷன் அப்படின்னா அதுல இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டியை மட்டும் நான் சேஞ்ச் பண்ண போறேன், ஓகேவா. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை சேஞ்ச் பண்ணும்போது எவ்வளவு செகண்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நடக்கணும், இந்த ப்ராசஸ் வந்து எத்தனை செகண்ட்ல நடக்கணும் அப்படின்றதான் நான் அதுக்காக தான் 0.5 செகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். டிரான்சிஷன் கோலன் 0.5 s அப்படின்றது கூட 0.5 sனா செகண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த 0.5 செகண்ட். ஸோ இப்போ என்ன ப்ராப்பர்ட்டியை சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்றது தான் இந்த பேராகிராஃப் கோலன் ஹோவர், அதாவது கோலன் ஹோவர். அந்த பேராகிராஃப் மேல என்னோட மவுஸை கொண்டு வந்து வச்சா, ஓகேவா, இங்க நல்லா பாருங்க, இந்த மவுஸை கொண்டு வந்து இந்த ஷேப் மேல வைக்கிறேன். எனக்கு அந்த பேராகிராஃப் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வித் வந்து 300 பிக்சலா கன்வெர்ட் ஆகுது, ஓகேவா. ஸோ வித் மட்டும் 300 பிக்சலா கன்வெர்ட் ஆகி எனக்கு அது ஒரு ரெக்டாங்கிளா மாறுது, ஓகேவா. ஸோ நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், ரெக்டாங்கிளா மாறும். ஸோ இதை நான் மவுஸை வைக்கும் போது அது ஒரு 5 செகண்ட்ஸ் நடக்கும், மவுஸை ரிட்டர்ன் எடுக்கும் போது 5 செகண்ட்ஸ்ல நடக்கணும் அப்படின்றது தான் நான் அங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன். இது ஒரு லைவ் எக்ஸாம்பிளோட நம்ம இங்கே கோடிங்ல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் டேக் எம்டியா வச்சிருக்கேன், அதுல எந்த விதமான கண்டென்ட் போடல. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஷேப் தான் நான் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்றதுக்காக ஜஸ்ட் பேராகிராஃப் டேக் எம்டியா வச்சிருக்கேன். இந்த பேராகிராஃப் டேக்கு சிஎஸ்எஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக ஹெட்ல இருக்க ஸ்டைல் அப்படின்ற டேகை யூஸ் பண்ணி நான் இங்க வந்து பேராகிராஃப் டேகை சூஸ் பண்ணிருக்கேன். பேராகிராஃப் டேகை சூஸ் பண்ணிட்டு ஒரு வித் 100 பிக்சல்னும் ஹைட் 100 பிக்சல்னும் அதுக்கப்புறம் ஒரு பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ அப்படின்றத கொடுத்தோம். நான் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் வந்து கிரியேட் பண்ணிட்டேன், ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இது வந்து டிரான்சிஷன், இது வந்து உருமாற போகுது. இந்த ஒரு ஸ்கொயரா இருக்கிறது வந்து ரெக்டாங்கிளா மாற போகுது. ஸோ இந்த மாற்றம் வந்து எவ்வளவு நேரத்துக்கு நடக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.5 செகண்ட்ஸ் வரைக்கும் நடக்கணும் அப்படின்றதான் இந்த டிரான்சிஷன்ல கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இது எப்படி மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என் மவுஸை கொண்டு வந்து அந்த பேராகிராஃப் மேல, அதாவது இந்த பேராகிராஃப் அப்படின்ற எலிமெண்ட் தான் ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு, அது மேல என் மவுஸை வச்சா எனக்கு வந்து அது ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு மாறும். அது எப்படி மாறும்னு பாத்தீங்கன்னா அந்த மவுஸை கொண்டு வந்து வைக்கும் போத அந்த பேராகிராஃபோட வித் வந்து 300 பிக்சலா எக்ஸ்டெண்ட் ஆகணும் அப்படின்றத சொல்றேன். அப்படி எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா ஸ்கொயரா இருக்கிறது வந்து அந்த மாதிரி ரெக்டாங்கிளா மாறும். ஸோ அப்படி மாறுறதுக்கு 0.5 செகண்ட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்றது தான் டிரான்சிஷன் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். அண்ட் தென் இதை வச்சு உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டிவ் எலிமெண்ட் கொடுத்துருக்கேன். இந்த டிவ் எலிமெண்ட்டுக்கும் நீங்க என்ன பண்ணா ஒரு ஸ்கொயர் ஷேப் வந்து கிரியேட் பண்ணணும். அந்த ஸ்கொயர் ஷேப்போட வித் வந்து ஈக்குவலா கொடுக்கணும். ஸ்கொயர் ஷேப்க்கு வந்து பாத்தீங்கன்னா வித் ஹைட் ஈக்குவலா கொடுத்தாதான் உங்களுக்கான ஸ்கொயர் ஷேப் கிடைக்கும். ஸோ அதில் நீங்க ஹோவர் பண்ணும் போது உங்களுக்கு அதோட வித்தும் சேஞ்ச் ஆகணும், ஹைட்டும் சேஞ்ச் ஆகணும். அந்த அதுக்கான பேக்ரவுண்ட் கலர் வந்து எல்லோவா இருக்கணும். ஸோ இதுக்கான
டிரான்சிஷன் டைமிங் எவ்வளவு கொடுக்க போறீங்க, டிரான்சிஷன்ல என்ன ப்ராப்பர்ட்டியை சேஞ்ச் பண்ண போறீங்க, அதாவது ஹோவர்ல வித் எவ்வளவு கொடுக்க போறீங்க, ஹைட் எவ்வளவு கொடுக்க போறீங்க அப்படின்றதுதான் உங்களுக்கான கொஸ்டின். தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ ரைட் சைடில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஆன்சர்ஸை போட்டு சப்மிட் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஆட் ஆகும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி, ஓகே. இது இல்லாமல் வந்து லைக் டெக்னிக்கலாக நீங்கள் நிறைய படிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவினா நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த லைவ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் லைக் ஜாயின் பண்ணியிருக்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுருங்க. ஒருவேளை அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த லிங்க் தெரியலனா இந்த வீடியோவில் அந்த லிங்க்கை நாங்கள் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை வந்து அப்படியே ப்ரௌசரில் போய் டைப் அடித்து எல்லாருமே ஒர்க் பண்ண முடியுங்க. எல்லாருமே ஐடி இன்ஜினியர்ஸ் ஆக முடியுங்க.